பாட்டி உங்களுக்கு தெரியாம நான் ஒன்று பண்றேன். என்னம்மா வீடியோ எடுக்கிறதா? என்ன பண்றீங்க? இன்னைக்கு சமயபுரத்தால ஜோடிச்சிருக்கிறோம்ல, வாங்க காட்டுங்க. இன்னைக்கு என் கைவண்ணத்துல சமயபுரத்தால வச்சு பஜனை பண்ண போறோம். குலசை முத்தாரம்மன் கோவிலுக்கு மாலை போட்டதுனால இன்னைக்கு எங்க வீட்டுல பஜனை. ஸோ இன்னைக்கு பஜனையில எல்லாம் கலந்துக்கிறவங்க எல்லாம் வருவாங்க, வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம நேயர்களுக்காக ஒரு வீடியோ எடுத்து போடலாமே சொல்லி எடுத்து போடுறோம். ரொம்ப நாளாக வீடியோ போடல, நிறைய பேர் கேட்குறீங்க ஏன் வீடியோ போடலன்னு. வீட்டில் நிறைய வேலைங்க, நானும் ஆக்டிங் டிரைவர், வெளியெல்லாம் அதிகமாக போகிறதுனால என்னால் வீடியோ வர முடியல. சக்தி வேற ஊருக்கு போயிருக்கிறா, அவங்க அம்மாவை பார்க்கணும்னு சொல்லி. ஒவ்வொரு திசைக்கும் ஆளாளுக்கு ஒவ்வொரு வேலைன்ட்டு போயிடுறதுனால வீடியோ எடுக்க முடியல. ஸோ இன்னைக்கு பஜனை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க, சரிங்களா? வாசப்படியில மஞ்சள் பூசி குங்குமம்லாம் வைக்க சொன்னேன், செஞ்சாலா இல்லையா? வீட்டில் ஆள் இல்லைன்னா ஒரு வேலையும் ஆக மாட்டேங்குது. எனக்கு அம்மன் அலங்காரம் பண்றதுக்கே நேரம் சரியா போயிடுச்சு. வாங்க என்ன பண்றான்னு பார்க்கலாம். குங்குமம் இங்க இருக்குது, அங்க உட்காந்து என்னக்கா பண்ற? எத்தனை நாளா? எவ்வளவு நேரமா பூசுவேன்? கொஞ்சம் நல்லா தண்ணி ஊத்திக்க வேண்டியதானே சாமி? இங்க வா. எவ்வளவு நேரம் சாமியே பூசுவ? அவள்தான் பாட்டி ஊசி கொஞ்சம் தண்ணி நல்லா ஊத்துமா, நல்லா ஊத்தி. இது என்ன பொம்பளை பிள்ளையாட்டுக்கு வேலை பாக்குறது இல்ல? ஏன் பாட்டி, வெள்ளிக்கிழமைனா எதுக்கு நம்ம மஞ்சள் பூசி குங்குமம் வைக்கிறோம் வாசப்படிக்கு? வீட்டுக்கு வாசப்படிதான் மெயின். அந்த வாசப்படியில மகாலட்சுமி வந்து பார்த்ததுமே கோலம் ஃபர்ஸ்ட் பாப்பா. அப்புறம் இந்த அவளை வரவேற்கிற மாதிரி இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு வரவேற்றோம்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிச்சு போச்சுன்னா நம்ம வீடு பிடிச்சு போச்சுன்னா இங்கேயே தங்கிடுவா. ஸோ மகாலட்சுமி நம்ம வீட்டுல இருக்கணும்ன்றதுக்காக அவளுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் நம்ம பண்ணணும்னா நம்ம செல்வ செழிப்பா இருக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி குனிஞ்சு நிமிந்து வேலை பார்த்தோம்னா இடுப்பு எல்லாம் நல்லா ஸ்ட்ரக்சரா வரும். அதுக்குதான் முன்னோர்கள் வந்து இந்த மாதிரி குனிஞ்சு நிமிந்து வேலை பார்க்கறதுக்கு கோலம் போட சொல்லி தந்திருக்காங்க. அப்புறம் இந்த வாசப்படியில மஞ்சள் குங்குமம் வைக்கணும், வெள்ளி செவ்வாழை. டெய்லி காலையில விளக்கு ஏற்றணும். எவ்வளவு விளக்கு ஏத்துறீங்களா? நானா ஏத்துனாதான் உண்டு. ஐயோ, தெரியாதனமா நானே வாங்கி கொடுத்து வாங்கி கட்டிக்கிட்டேனே, என்ன பண்றது? இது சொன்னதும் உங்களுக்கு வந்துருச்சு. சரி, இந்த கொஞ்சம் நல்லா தண்ணி ஊத்தி கலக்கி வச்சிருந்தீங்கன்னா பார்க்க லட்சணமா இருக்குமா? இது ஏதோ நாய் கொதறி விட்ட மாதிரி இருக்குது. எங்கேயாவது தெரியுதா? வந்து காட்டுமா. நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க. பாருங்க எவ்வளவு அழகா நான் மஞ்சள் பூசி இருக்கேன். எங்க பாட்டி என்னடானா நாய் கொதறி வச்சுக்கிற மாதிரி சொல்றாங்க. குங்குமத்தை வச்சுட்டு என்னென்ன பேசுறாங்க பாருங்க நீங்களே. சும்மா சொன்னேன் சாமி. இல்ல சாமி, இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணி ஊத்தி கலக்குனீங்கன்னா மஞ்சள் நல்லா பிடிக்கும், பார்க்க மஞ்சள் கலகரமா இருக்கும்ல. என்ன போ பிள்ளைங்க, இந்த 2K கிட்ஸுங்க ஒன்னுத்துக்கும் உதவ மாட்டேங்குதுங்க. தெரியாததா ஏதாவது சொல்லி கொடுத்தாலும் மண்டையில ஏற மாட்டேங்குதுங்க. சும்மா நான் என்ன ஆதி காலத்துல இருந்து நீங்க இப்படித்தான், நீங்கெல்லாம் 90, 80 கிட்ஸ் அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறது தான் இந்த 2K கிட்ஸ் வேலையே. நல்லது கெட்டது சொன்னா புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க, நடந்துக்க மாட்டேங்கிறீங்க. கேட்டுக்கங்க, 2K கிட்ஸ இதான் சாக்குன்னு சொல்லிட்டு எல்லாரையும் நம்ம கழுவி ஊத்துறாங்க. ஐயோ, நான் அப்படிலாம் கழுவி ஊத்தலமா. எங்க வீட்லன்னா எங்க அக்கா பிள்ளை 2 நாளா வந்து இருந்திருந்தா. அவளை பாத்தியா? காலையில எழுந்திரிச்சு என்னென்ன வேலை பார்க்கறது பிடிக்கிறது இதெல்லாம் நம்ம வளர்ப்பு முறை. அப்படி நல்ல விதமா வளர்த்தோம்னா நல்லா இருக்கு. கேட்டுக்கோங்க, உங்களெல்லாம் அடிச்சு திருத்தி வளர்த்துக்க ஆள் இல்லாம போயிடுச்சு. இப்ப வந்திருக்கீங்களா, நான் எதுக்கு இருக்கிறேன்? அடிச்சு நிமித்தி வளைச்சிட வேண்டியதான். சரி, பேசுனா பேசிக்கிட்டே தான் இருப்போம். உள்ள போய் சாமி, மாயில தோரணம் வேற கட்டல, அத போய் கட்டலாம். இன்னைக்கு நாங்க குலசை முத்தாரம்மன் கோயிலுக்கு மாலை போட்டு வீட்லயே பஜனை பண்றதுனால காலையில இருந்து சாயங்காலம் வரையும் வேலை டயர்டு. ஸோ அதனால ஷார்ட்டா இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ற அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இந்த நேரத்துல மனதார நன்றி தெரிவிச்சுக்கிறோம். மேலும் உங்களோட ஆதரவு இன்னும் வேணும் எங்களுக்கு. அப்பதான் நாங்க இன்னும் நிறைய வீடியோஸ்லாம் போட எங்களுக்கு ஒரு மோட்டிவா இருக்கும். மீண்டும் இன்னொரு வீடியோல உங்களிடம் இணைவதில் அதுவரை உங்களிடம் விடை பெறுவது ஆலினால் அனுஷ்யா. பாய் பாய்.